ஜெயதேவர் ஸ்ருங்கார மகாகாவியம் என்று போற்றப்படுகின்ற கீத கோவிந்தத்தை ஏற்றி தந்தவர். கீத கோவிந்தம் என்பது சமஸ்கிருத மொழியில் அமைந்துள்ள ஒரு நீண்ட ஸ்ருங்கார நாட்டிய நாடகமாகும். ஜெயதேவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். வங்காளத்தில் கிண்டுபிலம் என்ற ஊரிலே வாழ்ந்திருக்கின்றார். சிறு வயதிலேயே சமஸ்கிருத மொழியிலே தேர்ச்சி பெற்று விளங்கியிருக்கின்றார். ஒரு பற்றற்ற மனநிலையோடு கூட தியானத்திலேயே தன்னுடைய பெரும் பகுதியை செலவிட்டு வாழ்ந்திருக்கின்றார். இந்த கீத கோவிந்தத்தை அவர் ஏற்றும்பொழுது கூட பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக இவரை சுற்றி நிறைய ஏராளமான நிகழ்வுகளை கூறுகிறார்கள். கீத கோவிந்தம் என்பது ராதைக்கும் கண்ணனுக்கும் இடையிலான ஊடலும் கூடலுமான நிகழ்வுகளின் தொகுப்பாக விளங்குகின்றது. இந்திய பக்தி இசையில் மதுர பக்தி என்ற வகைக்கு வித்திட்டது இந்த கீத கோவிந்தமே ஆகும். 24 பாடல்களும் 12 சர்க்கங்களுமாக இந்த கீத கோவிந்தம் விளங்குகின்றது. இந்த பாடல்களுக்கு அஷ்டபதிகள் என்று பெயர். அஷ்டபதி என்ற ஏன் பெயர் வந்தது என்றால் 8 சரணங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே இது அஷ்டபதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நாட்டிய மேடையிலும் இசை மேடையிலும் ஹரிகதையிலும் பஜனையிலும் மிகச்சிறந்த இடத்தை பெறுகின்றது இந்த பாடல்கள். பஜனை சம்பிரதாயத்தில் ராதா கல்யாணம் போன்றவை நிகழ்த்தும் போது 24 அஷ்டபதிகளையும் பாடித்தான் ராதா கல்யாணம் நிகழ்த்துகிறார்கள். இந்த மகாகாவியம், இந்த ஸ்ருங்கார மகாகாவியத்தை தொடர்ந்தே ஏராளமான மதுர பக்தியை சார்ந்த வகைகள் எழுந்தன என்றால் மிகையாகாது. கீத கோவிந்தத்தை பின்பற்றி, இந்த அஷ்டபதிகளை பின்பற்றி சிவாஷ்டபதி, ராமாஷ்டபதி போன்றவை எல்லாம் பின்னால் எழுந்தன. இவற்றை பிற மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் 1792 கல்கத்தா ஏஷியாட்டிக் சொசைட்டி வெளியீடாக ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார். எட்வின் ஆர்னால்டும் இது ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். இந்த இந்தியன் சாங் ஆஃப் சாங்ஸ் என்று அதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார். 1879 இது வெளிவந்திருக்கின்றது. சமகாலத்திலே சுதந்திர போராட்ட வீரரும் மிகச்சிறந்த வாக்கியக்காரருமான சங்கு சுப்பிரமணியம் அவர்கள் தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த மொழிபெயர்த்து மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாக நான் கருதுகின்றேன். மூலத்தின் கருத்து, சொற்கள், ராகம் எதுவுமே மாறாமல் அப்படியே அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவருடைய திருமகளார் இவற்றை பாடி காண்பித்து போது நான் அயர்ந்து போனேன். இப்படி மிகச்சிறந்த படைப்பாக எல்லா இடங்களும் நீக்கமர திகழ்ந்து வருகின்றது இந்த கீத கோவிந்தம் என்கின்ற மகாகாவியம். கடவுளை பக்தி செய்கின்ற முறைகளே மதுர பக்திக்கு வித்திட்டவர் என்பதோடு கூட ஒரு நீண்ட மகாகாவியமாக படைக்கின்ற ஒரு நாட்டிய நாடகமாக நாம் காண்கின்ற முதல் நூல் என்று இதை சொல்லலாம். அது மட்டுமல்ல, பல்லவி சரணங்கள் என்கின்ற அமைப்போடு கூட பாடல்களுக்கான மூலத்தையும் இந்த மகாகாவியம் தருகின்றது. பல்லவிக்கு ஒரு இசையமைப்பு, சரணங்களுக்கு ஒரு இசையமைப்பு என்ற வகையில் இருக்கின்றது. பாடும்பொழுது முதலிலே பல்லவியை பாடுவதில்லை, சரணத்திலிருந்தே பாடத் தொடங்குகிறார்கள். முதல் சரணத்தை பாடி பல்லவி பாடி எல்லா சரணமும் ஒவ்வொரு சரணமாக பாடி பல்லவியை பாடி முடிக்கின்றதாக ஒரு அமைப்பு இது. இந்த மகாகாவியம் மதுர பக்திக்கு மூலக்கூறாக விளங்கியதோடு கூட நம்முடைய கர்நாடக இசைக்கும் ஒரு வடிவமாக எல்லோராலும் பாடப்படும் ஒரு வடிவமாக திகழ்கிறது.